ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ஃப்ராங்கி செய்ய பன்னீரை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கப் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் சாட் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா ஒரு ஸ்பூன் லெமன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஃப்ராங்கி மைதா மாவில் தான் செய்வாங்க, ஆனால் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் நெய் காய்ச்சி சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதால உங்களுக்கு சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதையும் இப்போ ஓரமாக வச்சுடுங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்சிகமை எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ, ஆனியன் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கேரட், பீட்ரூட், கோஸ் இருந்தால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏன் எடுத்துக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபியை நான் லாஸ்ட் வீக்கெண்டில் தான் செஞ்சேன். வீக்கெண்ட் இல்லையா, அதனால எங்கள் வீட்டு வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் லீவு. எங்கள் வீட்டில் வெஜிடபிள் இல்லை, அதைத்தாங்க நான் இவ்வளோ டீசெண்டாக சொன்னேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை வதக்க போகிறது இல்லை. கொஞ்சம் சாட் மசாலாவை மட்டும் தூவி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுனா போதும். வெஜிடபிள்ஸ் வதங்கக்கூடாது, நல்ல கிரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஓகே. ஆனால் இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டா பல் சொத்தை ஆகாமல் தடுக்கும், ஜாயிண்ட் பெயின் வராது, பிரெயினை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க அடிக்கடி பன்னீரை அவங்க ஃபுட்டில் எடுத்துக்கலாம். இதனால தேவையான அளவு நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேப்சிகம்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது, இது கேன்சர் வராமல் தடுக்கும். இப்போ பேன்ல நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியா வேணும்னா தண்ணீர் விட்டுக்கோங்க. இப்போ நாம சப்பாத்தி திரட்டிக்கலாம். நம்ம நெய் விட்டு மாவு பிசைஞ்சதால பாருங்க சப்பாத்தி எவ்வளோ அழகா திரட்ட வருது. நெய்க்கு பதிலாக நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தவால எண்ணெய் விட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஆறினதும் நாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிளை அதில் போட்டு அதுக்கு மேலே நாம் கிளறி வச்ச பன்னீர் துண்டங்களையும் போட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் எடுத்து அதில் பன்னீர் ரோலை வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் ஃப்ராங்கி ரெடி. இதை ஸ்கூல் விட்டு வர உங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் விட்டு வர உங்க ஹஸ்பண்டுக்குமே செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.